திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும். 100 நாட்கள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை சிறப்பு தீர்மானம். வேலை நாட்களை அதிகரிப்பது குறித்து மத்தியில் ஆளும் பாஜகவிடம் கேட்க வேண்டியதுதானே என அதிமுகவிற்கு முதலமைச்சர் கேள்வி. யாரு நிறைவேற்றோம்? அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. அமைதியா இருக்க. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. மின் கட்டணம் இனி ஆண்டுதோறும் உயர வாய்ப்பு. மத்திய அரசின் புதிய நடைமுறையால் கட்டணம் உயரும் என தகவல். சென்னையில் சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. நீண்டகால நண்பர் இபிஎஸ் விருந்தளித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக, ஓபிஎஸ் இடம்பெறுவார்களா? நாளை பார்க்கலாம் என பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். நாளைக்கு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓபிஎஸ் அவங்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமாக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை, வண்டலூர் மற்றும் திண்டிவனம் இடையே நாளை கனரக வாகனங்கள் செல்ல தடை. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கல்லூரி வளாகத்தில் மாணவிக்கு கத்திக்குத்து. ஒருதலை காதலால் மாணவியை கத்தியால் குத்திய இளைஞர் தப்பி ஓட்டம். திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும். 100 நாட்கள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை சிறப்பு தீர்மானம். வேலை நாட்களை அதிகரிப்பது குறித்து மத்தியில் ஆளும் பாஜகவிடம் கேட்க வேண்டியதுதானே என அதிமுகவிற்கு முதலமைச்சர் கேள்வி. யாரு நிறைவேற்றோம்? அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. அமைதியா இருக்க. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. மின் கட்டணம் இனி ஆண்டுதோறும் உயர வாய்ப்பு. மத்திய அரசின் புதிய நடைமுறையால் கட்டணம் உயரும் என தகவல். சென்னையில் சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. நீண்டகால நண்பர் இபிஎஸ் விருந்தளித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக ஓபிஎஸ் இடம்பெறுவார்களா? நாளை பார்க்கலாம் என பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். நாளைக்கு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமாக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை, வண்டலூர் மற்றும் திண்டிவனம் இடையே நாளை கனரக வாகனங்கள் செல்ல தடை. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கல்லூரி வளாகத்தில் மாணவிக்கு கத்திக்குத்து. ஒருதலை காதலால் மாணவியை கத்தியால் குத்திய இளைஞர் தப்பி ஓட்டம். திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும். 100 நாட்கள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை சிறப்பு தீர்மானம். வேலை நாட்களை அதிகரிப்பது குறித்து மத்தியில் ஆளும் பாஜகவிடம் கேட்க வேண்டியதுதானே என அதிமுகவிற்கு முதலமைச்சர் கேள்வி. யாரு நிறைவேற்றோம்? அமைதியா இருங்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரங்க தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. மின் கட்டணம் இனி ஆண்டுதோறும் உயர வாய்ப்பு. மத்திய அரசின் புதிய நடைமுறையால் கட்டணம் உயரும் என தகவல். சென்னையில் சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. நீண்டகால நண்பர் இபிஎஸ் விருந்தளித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக ஓபிஎஸ் இடம்பெறுவார்களா? நாளை பார்க்கலாம் என பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். நாளைக்கு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமாக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை, வண்டலூர் மற்றும் திண்டிவனம் இடையே நாளை கனரக வாகனங்கள் செல்ல தடை. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கல்லூரி வளாகத்தில் மாணவிக்கு கத்திக்குத்து. ஒருதலை காதலால் மாணவியை கத்தியால் குத்திய இளைஞர் தப்பி ஓட்டம்.